ஒருத்தர போய் பார்த்துருப்பார்ல, அவர்கிட்ட வந்து கால் பண்ணி இந்த மாரி இருக்குன்னு சொன்னோனே, அவரு என்ன சொல்லுவாருன்னா, அந்த அந்த கையோட கொண்டு வரும்போது அங்கருந்து ஒரு புடி மண்ணையும் கொண்டு வந்து, தனியா ஒரு பானையில போட்டு என்ன பண்ணுனா, அந்த தலசேரி பக்கத்திலேயே வந்து ஒரு சின்னதா ஒரு ஆறு ஒண்ணு போகுதுங்களாம். ஸோ அந்த இடத்துல வச்சு கொளுத்தி, அது நல்லா எரியுதான்னு பாரு. எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா, தண்ணீல தள்ளி விட்டு, "திரும்பி பார்க்காம வந்துரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ திரும்பி பார்க்காம வந்துருன்னு சொன்ன உடனே, இவரும் வந்து அதே மாரி பண்றாரு. பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இங்க இந்த மாரி பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசப்போட மாமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறாரு. நார்மல் ஆயிட்டு எழுந்திரிச்சு வந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்து ஜோசப்போட அத்தைக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஏதோ பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அத பண்ணிட்டாங்க போல. அதனால தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நித்யானந்தா அந்த சீடர் ஒருத்தர் பார்த்திருப்பார்ல, அவர்கிட்டயே போயிட்டு, "இது யார் பண்ணியிருப்பாங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இதுக்கு வந்து எங்க அண்ணன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணன்கிட்டயும் கூட்டு போறாரு. ஸோ அவங்க அண்ணன்கிட்ட கூட்டு போகும்போது, அவங்க அண்ணன் சொல்றாரு, "இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேலை செய்ற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து